ஃபேஸ் மாஸ் திறக்காம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா செல்லூர் ராஜு பேச்சு தான் மிகப்பெரிய லெவலில் அதிமுக இப்போ பேச்சும் பொருளாக இருக்குது. எதனால சொல்லிட்டு பார்க்கணும், ஜெயலலிதா எம்ஜிஆர் மாதிரி பார்த்திங்கன்னா பெரிய ஆட்கள் பார்த்திங்கன்னா கட்சி தலைமையாக இல்லை, அதனால தான் தோல்விக்குன்ற மாதிரி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அட்டாக் பண்ணி பேசியிருக்காரு. தென் மாவட்டம் ஃபுல்லாமே தோல்வி. ராமநாதபுரத்தை சேர்ந்தவங்க பார்த்திங்கன்னா நிர்வாகி எல்லாருமே வந்து உதயகுமார் மேலே குற்றச்சாட்டு அடுக்கடுக்காக வச்சுட்ருக்காங்க. ஓபிஎஸ் தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு 4-5 ஓபிஎஸ்களை இறக்கியிருந்தார், காசு செலவு பண்ணார். அந்த செலவு பண்ணதை நம்ம வேட்பாளருக்கு செலவு பண்ணியிருந்தா கூட ஜெயிச்சிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா செல்லூர் ராஜுக்கு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பதவி தரலன்ற ஒரு கோவம் இருக்குது. ஆர்பி உதயகுமார் ஜூனியர் ரொம்ப, அப்போ அவருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கொடுக்குறாருன்னா நம்மளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையான்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கோவம் இருக்குது. ஆனால் ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து செல்லூர் ராஜுவையோ இல்லை உதயகுமாரையோ இல்லை விவி ராஜலப்பையோ 3 பேரையும் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து ஆதரவு இவங்க 3 பேர்கிட்ட இல்லாட்டியும் பட் செல்லூர் ராஜுக்கு ஒரு சாஃப்ட் கணர் இருக்குது. ஓபிஎஸ் சசிகலா மேலே தான் மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா ஆதரவு நிலை இருக்குது. ஸோ கட்சி சின்னம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பக்கம் இருக்கனால தான் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் ஆதரவு கொடுத்துட்டு வர்றாங்க. ஆனால் செல்லூர் ராஜு, ஓபிஎஸ், விவி ராஜலப்பா கூட பார்த்திங்கன்னா 3 பேரிடையே ஒரு மோதல் போக்கு தான் இருக்குது. ஏன்னா வந்து எப்படியாச்சும் வந்து 3 பேரும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைட் நடந்துகிட்டு இருக்கு மறைமுகமாக, யாராச்சும் தூக்கிடணும், அந்த இடத்துக்கு தன்னோட ஆதரவை வர வைக்கணுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளேயே ஒரு போட்டியாக ஆகிட்டு இருக்குது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அது வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.